இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களது இல்வாழ்க்கை என்ற தினத்தில் மகிழ்ச்சி. புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் உங்களது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செஞ்சால் நல்லது, என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். நமது சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 6ஆம் நாள் 2022ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 22ஆம் நாள். வளர்பிறை சுப முகூர்த்த தினமான இன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம் எனப்படும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு பொன்னான நாளாகும். அதிகாலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அபிஷேகம் நடந்து முடிந்துவிடும் என்பதால் நீங்கள் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சூரிய உதயமாவதற்கு முன்பாகவே சென்று நடராஜர் சன்னதியில் செய்யப்படும் திருமஞ்சன அபிஷேகத்தை கண்டுகளியுங்கள். முடிந்த வரைக்கும் அபிஷேகத்தை காண முயற்சி செய்யுங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நடராஜ பெருமான் இன்றைய தினம் வழிபடலாம். உங்களுக்கு சிறப்பான நல்ல எதிர்காலம், நல்ல பலன்கள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 மற்றும் 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான தனபாக்கிய அதிபதி செவ்வாய் மிக மிக வலுவாக தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சிறப்பான சூழ்நிலைகள் காணப்படுதுங்க. இது தவிர இன்றைய தினம் 5 கூடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் ராசியில் உள்ள குருவால் பார்க்கும் நிலையில் உள்ளார். இன்றைய தினம் குருவும் சந்திரனும் எதிரெதிர் பார்வை பெறுகின்ற ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுதுங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக மாற்றுறதுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு பெரிய யோகமான அமைப்புகள் இருக்குங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக முருகப்பெருமானின் அருள் இன்றைய தினம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு நீங்க எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா, அவசரப்படாம நிதானமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் காத்திருக்குங்க. அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை ஈட்ட முடியுங்க. மிகப்பெரிய பதவிகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்று தினம் அமைப்பெறும். உங்களது எதிர்பார்ப்புகள் என்னவோ எல்லாத்தையும் பூர்த்தி செய்து நிறைவேற்றி கொள்ள உங்களது தனிப்பட்ட உறவுகளிடம் நீங்கள் உங்களது உறவு முறைகளை தவறாக பயன்படுத்துவதை நீங்கள் தவிர்த்து விடுவது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. அப்படி தவறான உறவு முறைகளை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களது வாழ்க்கை துணைக்கு அது கவலை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. எனவே கொஞ்சம் இன்றைய தினம் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்காக நீங்கள் மற்ற உறவுகளை தவறாக பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே உள்ளதை பயன்படுத்த முடியுமாங்கிறத ஒரு செக் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. கண்டிப்பா நீங்க சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. புதிய பொருள் ஏதாவது வாங்குறதுக்கு முன்னாடி அதே மாதிரி பொருள் நம்ம வீட்டில் இருக்கா, அது நாம எந்த அளவு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க யோசிச்சு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷராக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் அதிகமான நல்ல அன்புகள் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் ஆனந்தம் கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அன்பான தகவல் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல் மூலமாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிரம்பி இருக்கும். ஒரு கண்ணியமான காலகட்டத்திற்கு பிறகு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் காத்திருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கண்ணியமா நடந்துக்குவீங்க. இந்த கண்ணியம் காரணமாக உங்களது ஆபீஸ்ல உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல ஒரு ஆச்சரியமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் ஓய்வு நேரத்துல பயனற்ற விவாதத்துல நீங்கள் ஈடுபட்டு அந்த நேரத்தை ஓய்வு நேரத்தை பொன்னாக்கின நேரத்தை போக்கிவிட வேண்டாம். எந்த விதமான ஒரு விவாதங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது திருமண வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த நல்ல இனிமையான இல்வாழ்க்கை தினமாக இன்றைய தினம் அமைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனவே அதை இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களது குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது மீனன் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அவரோட பார்த்துக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குங்க. எனவே நம்ம இந்த வீடியோவை மிஸ் செய்யாமல் நீங்கள் தினசரி பார்க்க முடியும். ஏன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நமது வீடியோவை நீங்கள் தினசரி பார்க்க முடியும். அதுக்காக நீங்கள் மீனம் டுடே ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களது லக்கியஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் 7, 7ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க.
நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மீனராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையிடையே உங்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, இல்வாழ்க்கை சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எனவே அதன் மூலமாகவும் உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு பொன்னான நாள் அமையுங்க. மேலும் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் இன்னைக்கு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் இனிமையான சர்ப்ரைஸ் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அலுவலக பணிகள் இன்னைக்கு அமையுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் பணிவாக நடந்துக்கிறது அவசியம். எந்த விதமான சூழ்நிலையும் யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசிவிட வேண்டாம், நடந்து கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு அரசு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் சில விரும்பிய பொருட்களை உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ரொம்ப நாள் யோசிச்சு வச்சிருப்பீங்க. அது காஸ்ட்லியான பொருளாக இருந்தாலும் இன்றைய தினம் அதை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே புதிய பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் அமையும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது வீடியோ பற்றின உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினத்தில் நமது மீனக்குடி ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களை சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீண்டும் நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.